வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனைக்கிழங்கு சாகுபடி பண்ணியிருந்தோம். அதை எப்படி அறுவடை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது எடுத்து ரொம்ப நாளாச்சு வீடியோ. நமக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கு நேரம் இல்லைன்னு இப்போ போடுறோம். பாருங்கள், இது சேனைக்கிழங்கு விலை ஏறி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போட்டோம். அதுதான் விவசாயி பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஏறும்போது போய் ஒரு வெள்ளாமை பண்ணிட்டோம்னா அது நம்ம ஓட்ட நேரம் இறங்கி வந்துடுது. சரி அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் இன்றைக்கி இந்த வருஷம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை விதைக்க வச்சுக்குவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் போடணும் காட்டிலேருந்து. இது வெட்டி போட்ட கிழங்கு. நம்ம முதல் வருஷம் கொஞ்சம் சின்ன சின்ன கிழங்கா போட்டதுனால பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய சைஸு கிழங்கு வரல. எல்லாம் ஒரு நடுத்தரம் மீடியம் இப்படி தான் வந்திருந்தது. சரி, இது இப்போ முளைக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆம்பளை ஆளுங்க கூலி ஆளுங்களை வர சொல்லிட்டோம். அவங்க என்ன பண்ணாங்க, வெட்டி போட்டுட்டாங்க. ஒரு 1/2 ஏக்கர் போட்டிருந்ததை. இப்போ அந்த வெட்டி போட்டதை பார்த்திங்கன்னா இப்படியே மண்ணோட வச்சுருந்தா அழுகி போயிடும். அது போக பார்த்திங்கன்னா வெயில் படக்கூடாது, வெயில் பட்டாலும் அழுகிரும் இந்த சேனைக்கிழங்கு. இதை ஒரு சிலர் எல்லாம் கருணைக்கிழங்குறாங்க. ஆனால் ஈரோடு பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா இதை சேனைக்கிழங்கு தான் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் சேனைக்கிழங்கு தான் சொல்லுவோம். டிவியில் இருக்கிறவங்க, வேறு ஏரியாக்காரங்க, யூடியூப்காரங்கெல்லாம் கருணைக்கிழங்குறாங்க. அது என்னன்னு தெரியல. ஸோ இப்போ இந்த சேனைக்கிழங்கு பாருங்கள். இதை இப்படி மண்ணை சுத்தம் பண்ணணும். ஏன்னா மண்ணெல்லாம் அதில் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா ஆளுகளை அப்படி கையை விட்டிங்கன்னா உள்ளே அப்படி விரல் போயிடும், அந்த அளவுக்கு ஒழுகிரும். அதனால தான் நாங்கள் இதை சுத்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம முதல்ல நாம் சொந்த ஆளே ஒரு 2 ஆள் பண்ணலாம் அப்படின்னு பண்ணினோம். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப மண் காஞ்சிருச்சுன்னா அதில் ஒட்டிக்கும். இதில் பாருங்கள், அந்த பிவிசி பைப்பை வச்சு தான் இப்படி சுரண்டி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா கட்டி ஆகிருச்சு. அதனால் இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு எல்லாத்தையும் வெயில் காயிருக்கலாமே, வீட்டுக்கே கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணிட்டோம். நமக்கு வெட்டுறக்கு வந்த ஆளுங்களவே ஒரு நாள் வர சொல்லி நம்மளை அவங்க கூட சேர்ந்து சமந்து சாக்கில் போட்டு இப்படி எடுத்து வீட்லேயே கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா வீட்லேயே இருந்தால் நிழலில் போட்டு வச்சுக்கலாம் ஒரே இடத்துல. அது போக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிழல் உட்காந்துட்டு மண்ணெல்லாம் தொடச்சிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணணும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம தொடச்சி கிழங்கெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம காட்டிலேயே தொடச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதெல்லாம் தென்னை ஓலை போட்டு மூடியிருந்தோம். சரி அப்படின்ட்டு அந்த கிழங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டில் எடுத்து போய் நிழலில் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம ஏற்பாடு பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், எல்லாமே நம்ம ஓலை போட்டு மூடி வச்சுக்கிறோம். சருகெல்லாம் போட்டு வெயில் காய இருக்கலாம, வெயில் மட்டும் இதில் படக்கூடாதுன்ட்டாங்க. நாம் இதுதான் முதல் முறையை போட்டோம்னால நமக்கும் தெரியல. நம்ம சொந்தக்காரங்க பண்ணிட்டு இருந்தவங்கிட்ட நம்ம ஐடியா கேட்டு இப்படி பண்ணணும். பாருங்கள், மண் க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ மண் இதில் அப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுபோக அந்த சின்ன சின்ன குருணை மாதிரி இருக்குது பாருங்கள் சேனைக்கிழங்கு சுற்றியும். அதையும் ஒடிச்சு போட்டுறணும். அப்போ தான் சேனைக்கிழங்கு முழுமையாகும். அப்புறம் பொடிச்சதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போய் எப்படி அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அப்படியே மேலேருந்து கீழே கொட்டக்கூடாது. அப்படியே கொட்டினாலும் உடஞ்சிரும். அதனால் அதை நம்ம அடுக்கி தான் வைக்கணும். சாக்கில் போட்டு அப்படியே சாக்கில் வச்சிங்கனாலும் வேர்த்து போகும், இதாகிடும். சாக்குலையும் நம்ம அப்படியே மூட்டையாக காத்தோட்டம் இல்லாமல் வைக்கக்கூடாது. அதனால் காற்று போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அடுக்கி வைக்கணும். இப்போ இது இங்கே காட்டிலேயே போட்டிருந்தோம்னாலும் நம்ம அடுத்த வெள்ளாம் பண்ண முடியாது. இங்கே அடிக்க வச்சோம்னாலும் யாராவது திருடிட்டு போயிடுவாங்க, அது வேறு பிரச்சனை. ஏன்னா விவசாயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளாம் வண்டி காட்டிலேயே வச்சுருந்தீங்கனாலும் உங்கள் வீடு தூரமாக இருந்துச்சு அப்படின்னா கூட, இல்லை வீடு பக்கமாக இருந்தாலும் நம்ம காட்டிலேருந்து நைட்டில் போய் பார்க்க போகிறோம், திருடிட்டு கூட போயிடுவாங்க. அதையும் நம்ப முடியாது. அதனால் எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு போய் வச்சிடலான்ட்டு தான் ஆள் கூலி ஆனாலும் பரவாயில்லன்ட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். வியாபாரி வர சொல்லியிருந்தால் அவனே ஆளை கூட்டிகிட்டு தோண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இடக்கணக்கான இந்த வருஷம் 10,000 ரூபாய்க்கு வந்துடுச்சு அப்படின்னாங்க நாம் வெட்டணும் நேரம். அப்புறம் இது 10,000 ரூபாய்க்கு போட்டால் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சரி நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள், இந்த குருணைக்கிழங்கெல்லாம் தனியாக பிச்சு போட்டுறணும் பெரிய கிழங்குலேருந்து. அதை புதுசாக போடுறவங்களுக்கு விதைக்கிழங்கா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வச்சிட்டோம். அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு 2 பேர்த்துக்கு சின்ன குருணைக்கிழங்கெல்லாம் விதைக்கி கொடுத்துட்டோம். சரி, நீங்கள் இந்த வருஷம் போட்டு விதைக்கி வச்சுக்கங்க அப்படின்ட்டு. நாம் வாங்கி போன வருஷம் போடும்போது பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு குருணைக்கிழங்கு. அந்த குருணைக்கிழங்கை தான் நம்ம போட்டு இந்த வருஷம் எடுத்துருக்குறோம். சரி, இதை எப்படியே விதைக்கே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பண்ணதுனால நம்ம பாதுகாப்பு பண்ணிட்டுருக்குறோம். இது கொஞ்சம் சிரமமான வேலை தான், சுமக்கணும். ஆனால் நம்ம சிரமம் பார்க்காம செஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. வீட்டில் கொண்டு போய் பாதுகாப்பாக வச்சிடலாம். இப்படி கொண்டு நம்ம எல்லாம் கொட்டி வச்சிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் சாலை இருக்குது. சாலையில் இப்படி கொட்டிட்டா அது வெயிலும் படாது, அப்புறம் காத்தோட்டமாகவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் சாக்கிலேயே வச்சுருந்தா காற்றும் போகாது.
ஆனால் இப்படி கொட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில அடியை மாட்டின கிழங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூடேறி அழுகல் வந்துருச்சு. அதனால் வந்து இதையுமே வந்து அடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாம் விசாரித்தவங்ககிட்ட வந்து கேட்டங்காட்டி அவங்க வந்து இப்படியும் சும்மா ஓட்டக்கூடாது, கிழங்க வந்து சந்தை போகிற மாதிரி அடுக்கி வைக்கணும் அப்படின்னாங்க. அப்போ தான் வந்து காற்று எல்லா பக்கமும் போயிட்டு வரும். இப்படியே ஓட்டோம்னாலும் அடியில் இருக்கிற கிழங்கு காற்று போகாதனால அது வந்து பார்த்திங்கன்னா மண்ணும் வந்து மேலே இருக்கிற கிழங்குலேருந்து வர சில மண்ணெல்லாம் விழுந்துச்சுன்னா அது வந்து அழுகல் வந்துடும். இல்லைன்னா ஒரு கிழங்கு மேலே இன்னொரு கிழங்கு போடும்போது அடிபட்டுச்சுனாலும் அந்த கிழங்கு அடிபட்ட கிழங்கு வந்துடும், அழுகல் வந்துடும். இல்லை நீங்கள் வெட்டும் போதே எங்காவது அந்த கொத்து மம்மட்டி வட்டு இது பண்ணிடுச்சுன்னா வந்துடும் அப்படின்னு. அப்புறம் மீதி இருந்த கிழங்கெல்லாம் வந்து நம்ம காட்டிலேயே வந்து போட்டோம். ஏன்னா மண்ணோட வீட்டுக்கு சமைக்க முடியாது அப்படின்ட்டு சரி எல்லா கிழங்கையும் ஒரே பக்கமாக எடுத்து காட்டிலேயே வந்து போட்டிருந்தோம். அந்த கிழங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனி நம்ம மண்ணு காயம் சீக்கிரம் நம்ம சுத்தம் பண்ணணும். அதனால் நம்மளே சொந்த ஆளுங்களே பண்ணிட்டு இருந்த வேலைக்காகன்னு சொல்லிட்டு ஆளுகளை வர சொல்லிட்டோம். அவங்க வந்தங்காட்டி ஒரு 2 நாளில் சுத்தம் பண்ணாங்க. ஏன்னா அது நம்ம சொந்த ஆள் ஒரு ஆள் 2 ஆள் பண்ணணும்னா சீக்கிரம் முடியாது. அப்புறம் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் கெட்டியாக போய் கிழங்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்படி பண்ணோம். அவங்க ஆளுங்க வந்தாங்கன்னா ஒரு 2 நாள் வந்தால் வேலை முடிஞ்சுது. சுத்தம் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை, அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு முதல்ல சுத்தம் பண்ணுற வேலையை வந்து ஆளுங்களை விட்டு பண்ணிட்டோம். இதில் வந்து விவசாயம் வந்து நீங்கள் முழுசாக ஆளை நம்பி பண்ணினாலும் கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் இல்லைனாலும் ஆளுங்க கரெக்டாக வேலை செய்யணுமா, இல்லை ஆளுங்க நம்பிக்கையாக இருக்கணும், இல்லைன்னா கஷ்டம். இப்போ நமக்கு உள்ளூர்காரங்களே இருக்கிறனாலும் நம்ம இல்லைனாலும் நம்ம வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நாங்களும் வந்து கூட வந்து அவங்களோட வேலை செஞ்சுட்டு இருந்தோம். பாருங்கள், சின்ன கிழங்கெல்லாம் வந்து இப்படி சாக்கில் போட்டு வச்சிட்டோம். இதையும் வீட்டிலே கொண்டு போய் ஒரு பக்கமாக போட்டுடலாம் அப்படின்ட்டு. அது வந்து விதைக்காகும், புதுசாக போடுறதுக்கு. விதைக்கிழங்கு வெளியில் போய் பெரிய கிழங்கு விலை கொடுத்து வாங்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன கிழங்கு போட்டு அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சுன்னா அடுத்த வருஷம் அந்த சின்ன கிழங்கெல்லாம் ஒரு மீடியம் சைஸானதாக வரும். அந்த சின்ன கிழங்கு மீடியம் சைஸாக ஆனதை வந்து நம்ம விதைக்கிழங்கா வச்சுக்கலாம். இது வந்து போன வருஷம் நம்ம சின்ன கிழங்கா போட்ட கிழங்கு தான். பாருங்கள், இது வந்து நமக்கு இந்த வருஷம் மீடியம் சைஸு. கொஞ்சம் பெரிய கிழங்கு போட்டதெல்லாம் நல்ல பெரிய சைஸாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த வருஷம் விதைக்கிழங்குக்கு வச்சு நம்ம போட்டாச்சு. நான் அடுத்த வீடியோவில் வந்து சேனைக்கிழங்கு சாகுபடி வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.